என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டு வருகிறது. காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. உலக மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். பார்த்து பழகி அவர்களே யோகாசன ஆசிரியர்களாக மாறி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இது ஒரு பயிற்சி அல்ல, தவநிலை. மனிதனை மனிதனாக ஆக்கக்கூடியது, மனிதனுக்கு பொறுமையை ஏற்படுத்தக்கூடியது, மனித வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியது, மனிதன் வாழ்க்கையே ஒரு புரட்டி போடுகின்ற ஒரு அற்புதமான கலை இக்கலை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு 21 ஜூன் மாதம் 2வது உலக யோகா தினமாக உலகமெல்லாம் கொண்டாடப்படுகிறது. அமெரிக்கா போன்ற நகரங்களில் பெரிய அளவில் அந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இந்திய யோகிகளை அழைத்து அங்கே பேச வைத்து அந்த கலைக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் அத்தனை பேரும் ஜாதி மத பேதமின்றி 21 ஜூன் மாதம் யோகா தினமாக கொண்டாடப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே, உலக மக்கள் மத்தியிலே இந்த யோகாசனத்தை பற்றிய ஒரு நல்ல எண்ணமும், அதை கற்றால் மனிதன் மேம்பாடு அடையலாம் என்ற எண்ணமும், தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற எந்த நோயையும் நீக்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணமும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு எனது சீடர் அண்ணாதுரை என்பவர் இங்கே வந்திருக்கின்றார். எனது பயிற்சி சாலையில் நெடுங்காலமாக பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். வயது 40. அவர் திருமணமானவர், அசிஸ்டன்ட் லேபர் கமிஷனராக இருக்கிறார், உத்தியோகத்தில் இருக்கிறார், அரசு உத்தியோகத்தில். அவர் இப்பொழுது மயூராசனம், இருக்கிறதிலே கடினமான ஆசனம் மயூராசனம் தான். அந்த ஆசனம் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் என்ற 4 கோஷங்களையும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய ஆசனம். கடினமான ஆசனம். தொடர்ந்து பயிற்சி செய்தால்தான் அதை செய்ய முடியும். என் அருமை சீடர் அண்ணாதுரை அவர்களே, நீங்கள் நேராக அந்த மயூராசனத்தை செய்யுங்கள். மயூர் என்றால் மயில் என்று பொருள். மயில் போன்று இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு நமது முனிவர்கள் மயூராசனம் என்று வைத்திருக்கிறார். மெதுவாக செய்யுங்கள், அவசரப்பட வேண்டாம். பாருங்கள், இந்த ஆசனம் செய்யும் பொழுது வயிற்றில் இறுக்கம் கிடைப்பதால் தனது உடல் கணம் அத்தனையும் வயிற்றுக்கு வந்து விடுகின்ற காரணத்தினால் ஜீரண கருவிகள் சரியாக இயங்கப்படுகின்றன. அமுக்கம் ஏற்படுகிற காரணத்தினால் ஹார்ட் அண்ட் லங்ஸுக்கு இரத்தம் சீராக பாய்கிறது. தலைப்பகுதி, கண், மூக்கு, காது இன்னும் மூளைக்கும் அதிகமாக இரத்தம் பாய்க்கப்படுகிறது. இந்த 4 உறுப்புகளும் செயல்பட்டால் மனிதனுக்கு ஏது நோய்? நோயே கிடையாது. மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். கடுமையான பயிற்சி, தொடர்ந்து பயிற்சி, நாள்தோறும் பயிற்சி செய்தால்தான் இவைகளெல்லாம் இவ்வளவு பெர்ஃபெக்டாக செய்ய முடியும். வஜ்ராசனத்தில் உட்கார்ந்து நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். இப்பொழுது இடது பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். கொஞ்சம் பின்ன போங்க. பண்ணுங்க. அமைதியாக மெதுவாக செய்யலாம், பொறுமையாக செய்யலாம். பாருங்கள், கயிறையே தன்னுடைய உடலை அப்படியே நிறுத்தி காட்டி கொண்டிருக்கிறார். உடல் பலம் அத்தனையும் கைக்கு வந்து விடுகிறது. அதன் காரணமாக வயிற்றில் ப்ரெஷர் கிடைக்கிறது. உட்கார்ந்து மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள்.
நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இப்படி திரும்பி பண்ணுங்கள். இங்கே வந்து அந்த பக்கமாக, அந்த பக்கம். மயூராசனம், மயில் ஆசனம் என்று சொல்லலாம். பாருங்கள், தன்னுடைய உடல் கனத்தை கையிலே நிறுத்தி வயிற்றிலே அமுக்கி அற்புதமாக செய்கிறார்கள். நெடுநாள் பயிற்சியினால்தான் இது போன்ற ஆசனங்களை செய்ய முடியும். 4-5 ஆண்டுகளாக இந்த ஆசனத்தை அவர்கள் தொடர்ந்து செய்து வந்திருக்கிற காரணத்தினால் இதை அற்புதமாக செய்யப்படுகிறது. நேரே உட்கார்ந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, வயது ஆகிவிட்டது, யோகாசனம் செய்ய முடியாது என்று நீங்கள் கருதாதீர்கள். எந்த வயதிலும் யாரும் செய்யக்கூடிய அளவுக்கு வயதுக்கு தக்கனபடி ஆசனங்களை வைத்திருக்கிறார்கள். 84 லட்சம் ஆசனங்களை வைத்திருக்கிறார்கள். நம் உடலுக்கு தக்கபடியான ஆசனத்திலே அதிலே இருந்து எடுத்து நாம் 10 நிமிடம் 15 நிமிடம் செய்வோமேயானால் நோயின்றி 100 ஆண்டு வாழ்வதற்கு வழிமுறைகளெல்லாம் அதில் கிடைக்கும். இப்பொழுதுள்ள காலகட்டங்களில் இன்றைக்கு நமது வருமானத்திலெல்லாம் பெரும்பகுதி வைத்திய செலவுக்கே போய்விடுகிறது, பார்க்கிறோம். அந்த நிலையெல்லாம் தவிர்க்கலாம். ஆகவே இது போன்ற 40 வயது மனிதரை பார்த்த பின்பாவது நீங்களும் பக்கத்தில் உள்ள யோகா மையங்களுக்கு சென்று பழகுங்கள். டிவியை பார்த்தே நீங்கள் பழகலாம். ஆகவே இந்த ஆசனத்தை உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் கை கொண்டால் நீங்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை நிச்சயமாக பெறுவீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.